எத்தனையோ அன்பர்களை நாம் பார்க்கிறோம், அவருடைய வாழ்விலே ஃபஜ்ருடைய தொழுகையே கிடையாது. எத்தனையோ சகோதரிகளை நாம் பார்க்கிறோம், ஃபஜ்ர் என்பதை அவருடைய வாழ்விலே கேள்விக்குறியானது. எப்பொழுது தூங்கி எழுகிறார்களோ அப்பொழுதுதான் ஃபஜ்ர். அதுவல்ல தொழுகை, அதுவல்ல தொழுகை. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு நஷ்டப்பட்டு விடுவார், மறுமையிலே தூரமாகி விடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டு மறுமையிலே நாம் தூரமாகி விடுவோம். காரணம், தொழுகை என்பது சாதாரணப்பட்ட ஒரு இபாதத் அல்ல. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கிற வரை ஓதுகிற ஒவ்வொரு நிலைகளிலும் ஓதி ஓதி தஸ்பீஹ் செய்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் நடத்தப்படுகிற ஒரு ரகசிய உரையாடல் என்றார்கள். தொழுகை என்பது சாதாரண இபாதத் அல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்விடத்திலே நடத்தப்படுகிற ஒரு ரகசிய உரையாடல் தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் வஜ்ஹத், சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹாவுக்கு போதுகிற பிறகு ஓதுகிற துணை சூறாக்கள், ருக்கு, சுஜூத், அத்தஹியாத் போன்ற அமர்களில் ஓதுகிற தஸ்பீஹ்கள், துஆக்கள், இறை வசனங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே நடத்தப்படுகிற ரகசிய உரையாடல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.